எங்களுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர் செய்த அதே தவிர நாங்க செய்ய மாட்டோம். நோ கூட்டணி அப்படின்னு கராராக அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. அது மட்டும் இல்லாம கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 8.5 விழுக்காடு வாக்குகளை பெற்று இருக்காங்க. அதை இரட்டிப்பாக, அதாவது 20 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிற வகையில கொண்டு போகணும். மேலும் 234 தொகுதிகள்லையும் போன முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெறணும். அதுல குறிப்பா நமக்கு கொஞ்சம் பலம் வாய்ந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 50 தொகுதிகள் இருக்கு. அதுல தீவிரமாக களமாடி வெற்றிக்கு முயற்சி செய்யணும். இல்லைனாலும் மாற்று கட்சிகளுடைய வெற்றி எளிதில் அரங்கேறி விடக்கூடாது. டஃப் ஃபைட்டு கொடுத்ததாக நம்முடைய என்டிகே இருக்கணும். இவை எல்லாவற்றுக்குமே இப்ப சமீபத்துல முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த இயற்கை சார்ந்த அந்த மாநாடுகள் எல்லாமே உதவும். மேலும் இளைய சமூகத்தினருக்கு அவங்கள சரியான அரசியல் மயப்படுத்தணும், அரசியலை நோக்கி அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2026 ஒட்டியும் தீவிரமா பயணிக்க இருக்காங்க. அது சம்பந்தமாக தான் நாத்தகவினர் ஆலோசனை செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல சாதி பார்த்து விழக்கூடிய வாக்குகள் எனக்கு தீட்டு, சாதியை கடந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு தெரிவிச்சிட்டு வந்தவர் தான் திரு சீமான். ஆனா இப்ப சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்யறாரோ அப்படின்னு அந்த விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. ஆனா அதை கராரா மறுக்கிறாங்க நாத்தகவினர். எங்களை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலையே பார்த்தோம்னா பிற மொழியாளர்கள் கிட்டத்தட்ட 22 வேட்பாளர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருந்தோம். அதுல 12 வேட்பாளர்கள் தெலுங்க தாய்மொழியா கொண்டிருக்கிறவங்க. அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிறோம். அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில அனைத்து சமுதாயத்தினரையும் வேட்பாளர்களாக எங்களுடைய அண்ணன் களம் இருக்கிறாரு. அதுல குறிப்பா பிராமண சமூகத்தினர் 3 விழுக்காடு அளவுல தான் இருக்காங்க அப்படின்னு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை வச்சே பேசிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள். ஆனாலும் இங்க எல்லோருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அச்சமூகத்தை சார்ந்தவர்களையும் வேட்பாளர்களாக ஆக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும். இதுதாங்க எங்களுடைய கோட்பாடு அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய மாநில தலைவரான திருமதி சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள்.